ருத்ராட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சிவ சின்னங்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ருத்ராட்சம் என்கின்ற கண்டிகையை கூறலாம். பெரும்பாலும் இதை அணிவதற்கு முன்னால் பல குழப்பங்கள் இருக்கும், மனதிலே சஞ்சலங்கள் இருக்கும். அதையெல்லாம் பெரியோர்களிடம் கேட்டு தெளிவு பெற்ற பின்னர் தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அனைவருமே அணிகிறார்கள். சில பேருக்கு இயற்கையாகவே இதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது, அதனால் அணிந்து கொள்கிறார்கள். இப்போ இதில் என்ன குழப்பம் வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பத்தில். அணியலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்ததுக்கப்புறமா அணிகிறாங்க. பொதுவாக 5 முக ருத்ராட்சம் அனைவருமே அணியலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா அனைவருமே அணிந்து கொள்கிறார்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே சிவன் மீது அந்த அன்பு, பற்று, இன்னும் சொல்லப்போனால் பக்தி இதெல்லாம் நிறைய இருப்பதன் காரணமாக இறைவனின் பெயரை சொல்லி அதை அணிந்து கொள்கிறார்கள். இப்போ இது அணிவதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நெற்றி நிறைய திருநீரும் எல்லாத்தினாலையும் பூச முடியாது, கழுத்து நிறைய கண்டிகையும் யாராலும் அணிய முடியாது. யார் ஒருவருக்கு இறைவனின் அருள் இருந்து பூர்வ ஜென்மா கர்மா தொடர்பு இருக்கிறதோ, நல்ல பல புண்ணியங்களை செய்து சிவ புண்ணியங்களை சேர்த்து வைத்தவர்களால் தான் இந்த ஜென்மாவிலே அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறத கழுத்தில் அணிய முடிகிறது. அப்படி புண்ணியம் செய்தவர்களால் தான் நெற்றி நிறைய திருநீருமே அணிய முடிகிறது. இப்போ இதையெல்லாம் தாண்டி இறைவன் வரம் கொடுக்க வேண்டும். இறைவன் வரம் கொடுக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வரம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் கட்டிய கண்டிகை உங்கள் கழுத்திலே தொடர்ந்து இருப்பதற்காக. பூசிய திருநீர் எப்பொழுதுமே நெற்றி நிறைய இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிவனுடைய வரம் அப்படிங்கிறது தேவை. பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக அந்த ருத்ராட்சத்தின் நினைவு அதை எடுத்து அணிந்து கொள்ளலாம் என்கின்ற வரையிலும், அணிந்து கொண்ட பிறகும் கூட மணிவாசக பெருமான் சொல்வது போல 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியறதுக்கு முன்னாடி வரலும் யாரும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது, எந்த குழப்பமுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது. ஆனால் ஒரு சிவாலயத்திலேயே போயோ அல்லது ஒரு குருமுகமாக தீட்சை பெற்றோ நீங்கள் ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து விட்டீர்கள் என்றால் வேறு வேறு சக்திகள் மாயைகளை தொடங்க ஆரம்பிச்சிடும். எப்படி தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, பல ஐயப்பாடான கேள்விகளை, அவர்களுக்குள் இருக்கின்ற ஐயப்பாடான கேள்விகளை உங்களுக்கு முன் வைப்பார்கள். நம்ம அதிலெல்லாம் பெரிய தெளிவு பெற்று தான் இதை அணிந்திருப்போம். இருந்தாலும் மனதிற்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது, சஞ்சலம் வருகிறது. அப்படிங்கும் போது அது ரொம்ப நேரத்துக்கு அல்லது ரொம்ப நாளைக்கு அந்த கழுத்தில் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் இறைவன் கொடுக்குற வரம் தான். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே சிவபெருமானிடமிருந்து உங்களுக்கு பூரணமான அருளும் அந்த வரமும் கிடைத்திருக்கிறது என்றால், எவ்வளவு குழப்பமான கேள்விகளை உங்கள் மனதை குழப்ப வேண்டும் என்பதற்காக மாயாசக்திகள் என்ன வேலை செய்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு அந்த ருத்ராட்சமானது உங்கள் கழுத்திலே நீடித்திருக்கும். அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை. ஒருவேளை இதை அணிந்து விட்டால் பின்பு கஷ்டம் வருகிறதா அப்படிங்கிற மாதிரி எண்ண ஆரம்பித்து விட்டால், இன்றைய தினத்திலே நாம் இதை அணிந்தோம், அதற்கப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டாலே அந்த மாயையானது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தம். அப்போ அதில் குழப்பமடைந்து சில பேர் கழுத்தில் கட்டினது கூட இறக்கி வச்சிடுவாங்க, இதனால தான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்ட்டு. உண்மையாகவே அது கிடையாது. நீங்கள் கழுத்தில் கட்டுவதற்கு முன்னரும் அந்த கஷ்டமானது இருந்திருக்கும், அதே சந்தோஷமானது இருந்திருக்கும். கழுத்தில் அணிந்த பின்னரும் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த வினைகளும் ஒரு சேர வரத்தான் செய்யும், அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதில் அந்த பலி தனது பக்தனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கழுத்திலே அந்த கண்டிகை ஏறும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. அப்படி அந்த கண்டிகை கழுத்திலே இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது நிமிடத்தில் காணாமல் போயிடும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் குழப்பலாம். இதை கட்டினால் அது ஆகும், இதை ஒன்றும் ஆகாது. இறைவனுடைய பூரணமான அருளானது கிடைக்கும். நான் தான் சொல்லிட்டேன், அந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் காரணமாக ஒரு குரு மூலமாகவோ அல்லது ஒரு ஆலயத்திலிருந்தோ நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு கழுத்திலே அணிந்து கொள்கிறீர்கள். அப்படிங்கும் போது அது இன்னும் பெரிய பலனை உண்டாக்கக்கூடியது. அதை இந்த உடல் அழியும் வரை நம் உடலிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு சிவபெருமானுடைய அருளும் வரமும் இருந்தால்தான் அது நடக்கும். அப்போ சிவபெருமானை மட்டும் மனசில் நினச்சிக்கணும்.
அந்த வரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சத்தை கட்டும் பொழுதே யார் எது சொன்னாலும் நம்ம காதில் வாங்கிக்க தேவையில்லை. மனசில் சிவபெருமான் இருக்கிறார், இந்த உடலில் உயிராக சிவபெருமான் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் ஏது? அவருக்கு தீட்டு ஏது, திடங்கு ஏது? இப்படி நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம். அவர் இல்லாத இடம் ஒன்று உண்டென்றால் அதை யாராவது காட்ட சொல்லுங்கள். ஒரு இடத்தையும் காட்ட முடியாது, ஒரு பொருளையும் சுட்டி காட்ட முடியாது, ஒரு வார்த்தையை கூட நம்மளால் பேச முடியாது சிவபெருமான் இல்லாத ஒரு இடம் என்று. எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார், எல்லா இடத்திலும். இன்னும் சொல்லப்போனால் மயானத்தில் கூட வியாபித்திருக்கின்றார். இப்போ அந்த இடத்துக்கு தீட்டு உண்டா? சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு தீட்டு உண்டா? கிடையாதே. இப்போ பெண்கள் அணியலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நிறைய சிவனடியார்கள் பெண்கள் தான். இன்றைக்கி நிறைய சிவனடியார்கள் பெண்கள் தான். அவங்க கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள். பார்த்தால் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாதா? சிவம் இல்லாத இடமே இல்லை, சிவத்திற்கு தீட்டும் கிடையாது. தாராளமாக பெண்கள், குழந்தைகள் என்று அனைவருமே அணியலாம். ஆனால் அதுக்கு இறைவனோட அருளும் வரமும் கண்டிப்பாக தேவை. அணியறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கலாம், அணிந்த பின்பு ஒரு முறை கூட யோசிக்கக்கூடாது. கழுத்திலே அணியும் முன்பு பல முறை யோசித்து விடுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஐயப்பாடு வருது அப்படின்னா அதை தெளிவு பெறுறது ஒவ்வொரு பக்தருக்கும் உள்ள உரிமை அப்படின்னே சொல்லலாம். குருமுகமாக அதில் என்ன ஐயப்பாடுகள் இருக்கோ எல்லாத்தையுமே நீக்கிக் கொள்ளலாம். சில பேர் சிவப்பு நிற கயிறிலை கட்டி கொள்வார்கள், சில பேர் கருப்பு நிற கயிறிலை கட்டி கொள்வார்கள். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அதுலேயும் எந்த ஐயப்பாடும் வேண்டாம், எப்படி வேணாலும் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். சில பேர் மாலையாக தரித்து கொள்கின்றனர், சில பேர் ஒரே ஒரு கண்டிகை மட்டும் அணிந்து கொள்கிறார்கள். தாராளமாக செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி ருத்ராட்சத்தை விபூதியில் வச்சு சில பேர் அணிந்து கொள்வார்கள், சுத்தி செய்து. சில பேர் நெய்யில் ஊற போட்டு செய்வாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு முறை உண்டு சுத்தப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் அதை மெருகேற்றியும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அப்போ அதற்கென்று ஒரு இலக்கணம் உண்டா? உண்மையான சிவபக்தராக இருக்க வேண்டும், சிவனடியாராக இருக்க வேண்டும், மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல் வேண்டும். உடல் அழுக்குங்கிறது தீட்டு, மனதிலே அழுக்கு இருந்து விட்டால் அது மாபெரும் தீட்டு. இப்போ மனசில் அழுக்கில்லாதவங்க ருத்ராட்சத்தை கண்டிப்பாக அணிஞ்சிக்கலாம். உடல் தீட்டு ஒன்றும் செய்யாது, ஆனால் மனத்தீட்டு நம்மளை சுட்டெரித்து விடும். மனதிலே அந்த வஞ்சகம், பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாதிருத்தல் வேண்டும். நீங்கள் ருத்ராட்சத்தை அணிஞ்சு பாருங்கள், அது எதுவுமே இல்லாமல் போயிடும். திரிபுரத்தை எரித்தவர் அல்லவா, மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவையும் அழித்து விடுவார். ஏன்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க தான் உள்ள ஒரு அமைதி கிடைக்கும், அன்பு உண்டாகும். அன்பின் வடிவமாக இறைவனை நாம் காண முடியும். அதற்காகத்தான் அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாக்ஷாத் அந்த சிவபெருமானே நம்முடன் இருப்பதை உணர முடியும் அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்தவர்களால் கண்டிப்பாக உணர முடியும். மீண்டும் சொல்வது ஒன்றுதான், அணிவதற்கு முன் 1000 கேள்விகளை கேளுங்கள், அனைத்துக்கும் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் அணிந்ததுக்கப்புறம் ஒரு முறை கூட அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா கழுத்தில் ஏறியது ருத்ராட்சம் அல்ல, சாக்ஷாத் சிவபெருமான். அவரை நாம் மீண்டும் கழட்டி ஒரு இடத்துல வைக்கக்கூடாது இல்லையா? இப்போ உடல்லிருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அது சவம். அதே போல தான் உடலில் இருக்கின்ற சிவம் பிரிந்து விட்டால் உடம்பு சவமாகிவிடும். கழுத்திலே சிவமயமான அந்த ருத்ராட்சத்தை ஏற்று மீண்டும் கழட்டி வைத்து விட்டால் நமக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மா நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறைவனை சரணடைந்தோருக்கு இறைவன் மட்டுமே கதியாக இருப்பார். அப்போ தான் இந்த ருத்ராட்சம் கழுத்தில் ஏறும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கழுத்தில் ருத்ராட்சம் நிலைத்திருப்பது இல்லை. அந்த மாதிரி நீங்களும் யோசித்து விட வேண்டாம். கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும், அந்த கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு முன்னால் ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்காது, கடந்துவிடும். ஏன்னா கழுத்தில் இருப்பதும் உடலில் இருப்பதும் சிவபெருமான் அப்படிங்கிறனால எந்த யோசனையும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தாராளமாக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. 5 முக ருத்ராட்சம் அனைவரும் அணிய உகந்தது தான். அணிந்து கொள்ளுங்கள். சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சிவாலயத்திலிருந்து சிவன் பாடல்களை பாடுங்கள், பதிகங்களை பாடுங்கள். இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு மோட்சத்திற்கான வழியை காட்ட வல்லது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் சார்ந்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விடயம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை அவ்வளவு சீக்கிரம்
அனைவராலும் அணிந்துவிட முடிவதில்லை. அறிவியல் கூற்றுப்படி அப்படின்னு சொன்னால் கூட அதை பெரும்பாலும் சிலரின் கழுத்துகளிலே அந்த ருத்ராட்சம் நிற்பது இல்லை. ஞானிகளும் சித்தர்களும் எப்பொழுதுமே ருத்ராட்சத்தை அணிந்திருந்தார்கள். அவர்களுடைய தியானத்திற்கு தவத்திற்கு அது ஒரு வகையிலே உதவியது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். உடலிலே ஒரு ஆற்றல், மின்காந்த ஆற்றல் உண்டாக அது பெரிதும் உதவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் உண்டு, ஒவ்வொரு வகையான ஆற்றலை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள தான் வேண்டியிருக்கிறது. ஏன் அணியணும்? ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஏன் அணியணும்? சிவபக்தர்கள் அணிகிறார்கள், முருகபக்தர்கள் அணிகிறார்கள், சைவ சமயம் சார்ந்தவர்கள் அனைவரும் அணிகிறார்கள். அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மனதுக்குள்ளே தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் குடிகொள்ளாமல் இருப்பதற்காக ருத்ராட்சத்தை அணிவது உத்தமம். இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் இது நிரூபணம் செய்யப்பட்டது. அதற்கான தன்மை, ருத்ராட்சத்திற்கான தன்மையை அவர்கள் நிரூபணம் செய்திருக்கிறார்கள் வாரணாசி பல்கலைக்கழகத்திலே. அதன் வகையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ருத்ராட்ச மணிகளுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்காந்த அந்த அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தன்மையானது உண்டு. மின்காந்த பொருட்களால் ஈர்க்கப்படக்கூடிய தன்மையானது அதற்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அது ஒரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. நம் உடலிலே இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் மன அழுத்தத்தை போக்குவதற்கும், இயல்பாக சில பேர்த்திற்கெல்லாம் வெப்பமான உடலாக இருக்கும், அந்த வெப்பத்தை எல்லாம் குறைப்பதற்காக ஒரு வகையான ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள். இன்னும் சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே கருதப்படும். குறிப்பாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நினச்சாலும் சரி, உங்களுக்குள்ள எப்போவுமே நேர்மறையாற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் யோசிக்காமல் ருத்ராட்சத்தை அணியலாம். சமயம் தாண்டி உடல் நலத்திற்கும் அது பெரிதும் உதவுகிறது, சீராக வைத்திருப்பதற்கு உதவுகிறது அப்படின்னா அது மிகையல்ல அப்படிங்கிறத அணிந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் உண்மையாகவே சொல்லப்போனால் மனம் அமைதியடைகிறது. நம்ம உடனே சலனமில்லாத தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத முடியாது. படிப்படியாக அந்த மன அமைதியை பெறுகிறது. எப்போதுமே எதிர்மறை சிந்தனைகள் உதித்து கொண்டிருந்த இடத்திலே படிப்படியாக எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையானது ஏற்படும். அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகங்களுக்குமான அர்த்தங்களும் இருக்கும். அதில் குறிப்பாக 5 முக ருத்ராட்சத்தை அனைவருமே தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம்? குழந்தைகள் அணியலாமா? அணியலாம். பெண்கள் அணியலாமா? அணியலாம். ஆண்கள் அணியலாமா? அணியலாம். வயதானவர்கள் அணியலாமா? கட்டாயமாக அணிந்து கொள்ளலாம். இதற்கு பாகுபாடு என்று கிடையாது, வேறுபாடு என்று கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் உடலிலே சிவம் இருக்கிறார். சிவம் இருப்பவர்கள் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறார்கள். சிவம் இல்லாவிட்டால் இந்த உடலானது சவமாகிவிடும். அப்போ சிவம் இல்லாத இடம் ஏது? எந்த இடத்துல நம்ம தீட்டு நம்ம குறிப்பிட முடியும்? அப்போ எந்த இடத்துலையெல்லாம் பயன்படுத்தலான்னா அனைத்து இடங்களிலுமே பயன்படுத்தக்கூடியது ருத்ராட்சமணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ஆரம்பத்திலே கண்டிகையாக அணிந்து பின்னர் முறைப்படி தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் மணிமாலையை அணிவார்கள். இல்லை நான் இயல்பாக மருத்துவத்திற்காக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சித்த மருத்துவர்களை பார்த்தா உங்கள் உடலுக்கு ஏற்ற வகையிலான அந்த ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள். அதை வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை பொதுவாக நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் 5 முக ருத்ராட்சத்தை வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க. ஒரு முறை அந்த ருத்ராட்சம் கழுத்திலே ஏறிவிட்டால் எதற்காகவும் சஞ்சலப்படக்கூடாது. ஏன்னா ருத்ராட்சத்தை மட்டும் கழுத்தில் கட்டிட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே உபதேசம் பண்ணுவாங்க. குரு உபதேசம் வாங்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ருத்ராட்சத்துக்கு மட்டும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே உபதேசம் பண்ணுவாங்க. இதை கட்டியிருக்கியே தெரிஞ்சுதான் கட்டுனியா, அப்படி இப்படின்னு நிறைய உபதேசங்கள் வரும். அதுக்கெல்லாம் சஞ்சலப்படக்கூடாது. நேர்மறை எண்ணங்கள் மனதிலே வளர்ந்து கொண்டே போகும். ருத்ராட்சம் அணிந்து தியானம் செய்யும் பொழுது அதனுடைய பண்களை, அந்த
பலன்களை அபரிவிதமாக உங்களால் உணர முடியும். இது எல்லாம் நடக்கும். உங்களுக்கும் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றலை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அவ்வளவு அற்புதமானது ருத்ராட்சம் அப்படிங்கிறது. பிறர் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அணியாமல் இருந்து விடாதீர்கள். பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக அணிந்த ருத்ராட்சத்தை கலட்டி விடாதீர்கள். உடல் நலம் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த ருத்ராட்சத்திற்கு எப்போவுமே உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிற மகா பிரசாதத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் சிவ வழிபாடு செய்பவர்கள், முருக வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் ருத்ராட்சம் தரித்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். ருத்ராட்சம் அப்படிங்கிறது இறைவனோட ஆசீர்வாதம் அப்படின்னா அதில் மிகையாகாது. சரி, இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ருத்ராட்சம் எல்லாருமே அணிந்து விட முடிகிறதா அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றோம், நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது. சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை அணிந்துவிட முடிவதில்லை. ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை. சில பேர் பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள். அதிகபட்சம் ஒரு மாதம், அதுவே எனக்கு தெரிந்த அதிகபட்சம், அவர்களே கழட்டி விடுகிறார்கள். இன்னும் பல விதங்களில் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், அப்படியே அடிக்கடி சொல்கிறது அதுதான். இறைவன் விரும்பினால்தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம் வரும். இறைவன் விரும்பினால்தான் ருத்ராட்சம் உன் கழுத்திற்கு வரும். அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. உன் கழுத்திலே அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. ஏன்னா இறைவன் வரம் கொடுத்துட்டார். நீ ருத்ராட்சம் அணிந்து கொள் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்ததுனால தான் முதல்ல உன் கழுத்தில் ருத்ராட்சம் ஏறுது. அதற்கப்புறமா ஏற்படுகின்ற சோதனை, நீ அதை தொடர்ந்து அணிவாயா மாட்டாயா என்பதுதான். ஏன் அணிந்ததற்கு பிறகுதான் பல சிக்கல்களை அங்கே ஆரம்பிக்கின்றன. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பல பேர் நாத்திகம் பேசுபவர்கள், பல பேர் பயமுறுத்துபவர்கள். ருத்ராட்சம் அணிச்சா அடடா சாமியாரா போயிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்வி, ருத்ராட்சம் அணிஞ்சா அடடா என்னடா நிறைய விஷயமெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கடைபிடிச்சிருவியா நீ அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய கேள்வி, எதேர்ச்சியாக ஒரு சம்பவம் வாழ்க்கையிலே நடந்து விட்டாலும் அதை இந்த ருத்ராட்சத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற மனது, இன்னும் பல பேர் என்னப்பா பட்டை தான் போட்டிருந்த இப்போ ருத்ராட்சத்தையும் அணிஞ்சுக்கிட்ட அப்புறம் அப்படியே சாமியாராக போய்டுறதா அப்படிங்கிற அந்த கேலி பேச்சு, இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் இதனால்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதோ அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சம் யாரு ஈசன் கொடுத்த வரத்தின் காரணமாக கழுத்திலே ஏறிய ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைப்பது என்பது அவர் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதற்கு சமம். அது நிறைய பேர் செய்கிறாங்க. அதாவது இறைவன் மீது அதீத அன்பு காரணத்தினால் உண்மையாலுமே அவங்க மனசு விரும்பி தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ருத்ராட்சத்தை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள், கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள். எப்போ பிரதோஷத்தன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ஆலயத்திலே போய் மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அணிந்து கொள்கிறார்கள். அது பெரும் பாக்கியம் சொல்லப்போனால். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல், நம்மளால் இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே, அப்படியே இப்படி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை கழட்டும் பொழுது இறைவன் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதாக அமைந்து விடுவதை கூட உணராமல் அதை கழட்டி வைத்து விடுகிறார்கள். அதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த மனது ரொம்ப கடினமான விஷயம். இதை எப்படி தாண்டி வர வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரிவதில்லை. உண்மையாக சொல்லப்போனால் நல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே, சிவபெருமான் கருணை மிக்கவர். சிவபெருமான் கருணை மிக்கவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர். நீங்கள் ஒருவேளை அந்த ருத்ராட்சத்தை மட்டும்தான் சிவச்சின்னமாக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அது உங்களுடைய அறியாமை. திருநீர் விபூதியும் சிவச்சின்னம். அதை எங்கெல்லாம் அணிந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு தீட்டு தடங்கு வீட்டுக்கு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உடலுக்கு பூசுவது விபூதி. அப்போ தீட்டு அந்த இடத்துல எங்கே போச்சு? அப்போ சிவச்சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதிக்கு அந்த தீட்டு இல்லை. அப்படிங்கும்போது
உன் மனதிலே தீட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னால் எதையுமே அணிய முடியாது. உடலிலே ஏற்படுகின்ற தீட்டினால் நீ கழட்டவில்லை, உன் மனது தீட்டாகிவிட்டது. உன் மனதிற்குள்ளே குழப்பம் அதிகமாகிவிட்டது. உன் மனதுக்குள்ளே பிறர் சொல்வதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிறத எண்ணம் மேலோங்கிவிட்டது. மனது சுத்தமாக இருக்க வேண்டும். மனது நிலையை இறைவன் குடியிருக்க வேண்டும். எப்ப நீ இறைவனை வேண்டி ருத்ராட்சத்தை கழுத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றே உன் மனதிற்குள் சர்வேஸ்வரன் வந்து வீற்றிடுகின்றார். அப்படி உள்ள கோவில் கொண்ட இறைவனுக்கு நாம் காட்டுகின்ற அன்பின் காரணமாக, நாம் செலுத்துகின்ற அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அந்த ஆற்றலானது அதிகரிக்கும். உனக்குள் ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த பிரகாசம் உன் முகத்தில் வெளிப்படும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ருத்ராட்சம் அணிந்தால் அதை விட்டுறணும் இதை விட்டுறணும் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு குழப்பம் ஏற்படும். நிறைய சொல்கிறாங்க, ஐயா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது, அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இறைவன் வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு விஷயம், ஒரு உன்னதமான விஷயம் வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, உயர்ந்தது, இந்த பிறப்பிலே நாம் அடையக்கூடிய அரும்பெரும் ஒரு வாய்ப்பு, அல்லது அது ஒரு கிடைத்தற்கு அரிய பொக்கிஷம். அது நமக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்தால் தானே அது கிடைக்கும். அப்படிங்கும் போது அதை விட்டுத்தான் பார்ப்போமே என்ற மனம் கூட வருவதில்லை பாருங்கள். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும். அதை விடணுமா விடக்கூடாதா அப்படிங்கிறது இது அடுத்த விஷயம். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு எண்ணம் கூட, இறைவனுக்காக நாம் இதை கூட செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களிடம் வராமல், கழுத்திலே ஏறி அந்த ருத்ராட்சத்தை கீழிருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு அறியாமையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். தாராளமாக 5 முக ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாராளமாக அது குழந்தைகளுக்கும் நாமும். பெண்கள் அணியலாமான்னு ஒரு கேள்வி. தாராளமாக அணியலாம். இறைவனில் ஏது ஆண் பெண் பேதம்? இறைவன் ஆண் பெண் பேதத்தை எல்லாம் பார்ப்பதில்லை. உண்மையாகவே படைப்பில் வந்துட்டு 2 படைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆண் என்றும் பெண் என்றும் கொடுத்திருக்கின்றார். இன்னும் அர்த்தநாரியாக இருந்து அடுத்த காட்சியும் கொடுக்கின்றார். அப்போ இறைவன் எல்லா இடத்துலையுமே உறைந்திருக்கின்றார். அப்படிங்கும் போது அந்த இடத்துல பேதம் அப்படிங்கிறதே இல்லை. பேதம் அப்படிங்கிறது இல்லை. ஆண் பெண் இருபாலரும் சரி, அர்த்தநாரிகளும் சரி அணியக்கூடியது ருத்ராட்சம். தாராளமாக அணியலாம். மனக்குழப்பமே இல்லாமல் அணிய வேண்டும். கழுத்தில் ஏறிவிட்டால் எந்த காரணத்திற்கொண்டும் சந்தேகம் வரக்கூடாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ருத்ராட்சம் காரணமாக இருக்கும் என்று பழி போடக்கூடாது. அது இறைவனுடைய வரப்பிரசாதம். அது காலத்திலே ஏறிவிட்டால் உங்களை பாதுகாக்கும் மரணாக இருக்கும். சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பலன்களை பற்றி சித்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு அரும்பெரும் பொக்கிஷத்தை நீங்கள் கழுத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதுவும் ஒரு குரு மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படிங்கும் போது இன்னும் சிறப்பு. அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம், நாம் தவற விட்டுவிடக்கூடாது. இன்னொன்று, இறைவனிடமிருந்து கிடைத்த வரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது. நண்பர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கழுத்தில் ஏறின ருத்ராட்சத்தை எதற்காக இறக்கணும், இறைவன் கொடுத்த வரத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு. ஏறிய ருத்ராட்சம் ஏறியதாக இருக்க வேண்டும். கிடைத்த அந்த வரமானது அரும்பெரும் வரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.